இல்லைங்களா? ஆனால் அந்த அரசர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வந்தது அடியார்னு தெரிஞ்ச உடனே 2 கையும் முதல்ல தலை மேலே குவித்து அதுக்கு பின்னாடி எந்திரிச்சாராம். நீங்கள் படுத்துட்டு அப்படி எந்திரிச்சு பாருங்கள், எந்திரிக்க முடியாது. நல்லா படுக்கையில் படுத்துட்டு 2 கையும் தலை மேலே கூப்பிட்டு எந்திரிச்சு பாருங்கள், எந்திரிக்க முடியாது. ஆனால் அவர் எந்திரிச்சிருக்கிறார். அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். கன்று சென்றணையும் போது கதுமென இழிந்து தேவி வண்டலர் மாலையானை எழுப்பிட உணர்ந்து மன்னன் அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்று. அருமையான இடம். அதாவது யாரோ அடியார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அம்மா சீக்கிரமாக இறங்கிட்டாங்க கீழே. இழிந்து அப்படிங்கிற இழிந்துன்னா அதாவது எட்டி குதிக்கிறதுன்னு அர்த்தம். மெதுவாக இறங்கி வர்றதில்லை, வேகமாக அம்மா வந்துடுறாங்க. ஏன்னா அடியார் வந்திருக்கிறாங்க, அரசர் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அதனால் அம்மா உண்மையான அடியார் நினச்சிட்டு அவங்க வராங்க. கண்டு சென்றணையும் போது கதுமென இழிந்து தேவினார். அவ்வாறு கண்ட பின்னும் உள்ளே சென்று பக்கத்திலே போகும்போது அதனை கண்டு மாதேவி விரைந்து எழுந்து வேகமாக அம்மா எழுந்து வந்து வண்டலர்தற்கு மாலை அணிந்த அரசரை எழுப்பினாராக. உடனே அம்மா அரசரை எழுப்புறாங்க. ஒரு அடியார் வந்திருக்கிறார் என்று சொல்லி எழுப்புறாங்க. அரசர் அதை உணர்ந்து கொண்டு சொல்றார், அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டனர். தேவதேவனாகிய பெருமானது தொண்டராம் இங்கு வந்தவர் என தலைமேற் செங்கை கூப்பி கொண்டு பள்ளி விட்டு எழுந்து எதிரிலே சென்று முதல்ல கையை தலை மேலே குவிச்சிட்டு அதற்கு பிறகு எந்திரிச்சாராம். எந்திரிச்ச பின்னாடி வணங்கி அதற்கு பிறகு எந்திரிக்கிறார். ஏன்னா அடியார் மேலே அவர் வச்சிருந்த ஒரு அன்பு, வேடத்தின் மீது அவர் வைத்திருந்த ஒரு பக்தி வேற ஒன்றும் இல்லை. அதான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படிங்கிறது. அப்படி அரசர் உணர்ந்து அந்த செங்கை கூப்பிக்கொண்டு பள்ளி விட்டு எழுந்து எதிர்